ஹாய். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது போட் நெக் ப்ளவுஸ்க்கு உண்டான கிளாத் கட்டிங். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணி கொண்டு வந்திருக்கேன் இந்த கிளாத்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்னுடைய சாரி வித் பிளவுஸ்ல வந்த பிளவுஸ் மெட்டீரியல். ஓகேங்களா, சாரியோட வந்து பிளவுஸ். ஸோ வித் பார்டர்ஸ்க்கு உண்டான பிளவுஸ் மெட்டீரியல் தான் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த பிளவுஸை நல்லா அயன் பண்ணி எடுத்துடணும். அதுக்கு பிறகு நம்ம இந்த பிளவுஸோடைய ராங் சைட் ஃபேஸிங்ல இந்த லைக்ரா பக்ரம் ஃபுல்லா அயன் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா, ஸோ இது எதுக்காக அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்டிஃப்னஸ் கொடுக்கும் பிளவுஸ்ல. ஸோ ஒரு பேட்டர்ன் நெக்லைன் வரும்போது, பேட்டர்ன் நெக்லைன் மீன்ஸ் இந்த மாதிரி. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நெக்லைன் வரும்போது போட் நெக் அக்யூரேட் ஷேப்பை நமக்கு இது கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால நான் இந்த பிளவுஸ்க்கு லைக்ரா பக்ரம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லைக்ரா பக்ரம் வந்து உங்களுக்கு பிளவுஸோடைய ராங் சைட்ல தான் நீங்க ஸ்டிக் பண்ணி அயன் பண்ணி கொண்டு வரணும். இதோடைய அயனிங் ப்ராசஸ் உங்களுக்கு தனி வீடியோல நான் சென்ட் பண்றேன். ஓகே, ஸோ இப்போ நான் கிளாத் கட்டிங்க்கு நம்ம போகலாம். அயன் பண்ணி கொண்டு வந்த பிறகு இத கிளாத்தை வந்து நான் லென்த் வைஸ்லயும் ஃபோல்ட் பண்ணலாம், வித் வைஸ்லயும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்டர்ஸோடைய பர்பஸ் உங்களுக்கு என்ன மாதிரி பிளவுஸ்ல வேணும் அப்படின்றது தான் நீங்க சூஸ் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் இப்போ நான் எனக்கு செலக்ட் பண்ணியிருக்கிறது இது லென்த் வைஸ், அதாவது பார்டர் டு பார்டர்னு இருக்கும் போது நமக்கு அது லென்த் வைஸ்ல 46 inch width ஆஃப் த ஃபேப்ரிக். ஓகேங்களா, ஸோ இப்போ இதை வந்து நான் வித் வைஸ்ல ஃபோல்ட் பண்றேன். ஓகேங்களா, நமக்கு லென்த் வைஸ்னா இப்படி வரும், இந்த மாதிரி லென்த்ல இருக்கும். ஓகேங்களா, இது லென்த் வைஸ் ஃபோல்டிங். ஓகே, பாருங்க, ரைட் அண்ட் லெஃப்ட், அதாவது உங்களுடைய ரைட் அண்ட் லெஃப்ட் பார்டர்ஸ் டபுள் சைட் பார்டர்ஸ் இருக்கு அப்படின்னா அது லென்த் வைஸ் ஃபோல்டிங். ஓகே, ஸோ அதுவே நான் இப்படி ஃபோல்ட் பண்றேன். பாருங்க, பார்டர்ஸ் டு பார்டர்ஸ் மேட்ச் பண்ணிட்டு இப்படி கொண்டு வந்தா இது வித் வைஸ் ஃபோல்டிங். ஓகேவா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ உங்களுக்கு பார்டர்ஸ் எப்படி பிளேஸ் பண்ணணும், என்ன மாதிரி யூசேஜ் இருக்கு அப்படின்றத நீங்க இதுல கொண்டு வரலாம். லென்த் வைஸ் கிளாத் ஃபோல்டிங்ல பிளவுஸ கட்டிங்க்கு எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நான் காமிக்கிறேன். ஸோ இது லென்த் வைஸ் ஃபோல்டிங், ரைட் சைட் ஃபேஸிங் டுகெதர். ஓகே, கிளாத் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க, ஈவனா இருக்கட்டும். ஸோ லென்த் வைஸ் ஃபோல்டிங்ல எனக்கு பார்டர்ஸ் இந்த மாதிரி சென்டர் பேக் ஆன் ஃபோல்டில் வேணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி கொண்டு வரலாம். ஓகேங்களா, ஸோ சென்டர் பேக் ஆன் ஃபோல்டில் இப்படி கொண்டு வாங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஃப்ரண்டோடைய பார்ட்டை சென்டர் ஃப்ரண்ட் ஆன் ஃபோல்டு இப்படியும் கொண்டு வரலாம். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபோல்டில் இருக்கு, அப்போ ஓப்பனிங் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க சைடு ஓப்பன் கூட கொடுக்கலாம். ஓகேங்களா, பட் இதுல இந்த பிளவுஸ்ல நான் பேக் ஓப்பன் தான் தரேன். ஸோ அப்போ 0.5 inch seam allowance பேக். ஸோ சென்டர் ஃப்ரண்ட் ஆன் ஃபோல்டு இங்க நீங்க உங்களுடைய பஸ்ட் பாயிண்ட் பார்ட்டை கொண்டு வரலாம். ஸோ சைட் சீம் வந்து நான் எடுக்கிறது 1.5 inch seam allowance. ஓகேங்களா, அண்ட் உங்களுக்கு இந்த இடத்துல கூட கொண்டு வர முடியுமா அப்படின்னு பார்த்தா வேஸ்ட் பேண்ட்க்கு இங்க இடம் பத்தாது. ஏன்னா சைட்ல வந்து ஒரு 0.5 inch seam allowance ரொம்ப அக்யூரேட்டா இருக்கு. ஸோ அதனால நம்ம இங்க கொண்டு வரலாம். ஓகேங்களா, ஸோ லென்த் வைஸ் ஃபோல்டிங்ல நம்ம பிளவுஸோடைய கிளாத் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ இப்படி வைக்கும் போது ஸ்லீவ்ல சைட்ல நமக்கு ரெண்டு இடத்துலயுமே சீம் அலவன்ஸ்க்கு உண்டான ஸ்பேஸே இல்லை. ஸோ அப்போ அங்க என்ன வருது, பேட்ச் ஒர்க் வருது. ஸோ பேட்ச் ஒர்க் வந்து சில பேர் விரும்ப மாட்டாங்க. அப்ப நீங்க இந்த கிளாத் கட்டிங்கை எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், அப்பவும் எனக்கு ஸ்லீவ்ல பார்டர்ஸ் வேணும் ப்ரிஃபர் பண்றாங்க, அப்ப நீங்க இப்படி கொண்டு வரலாம். அண்ட் பேக் பார்ட்லயும் பார்டர்ஸ் வேணும்னு ப்ரிஃபர் பண்றாங்க.
ஸோ இந்த லென்த் வைஸ்ல எனக்கு ஸ்லீவ்னால இல்ல இன்கேஸ் எனக்கு இது ஓகே தான் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, ஃப்ரண்ட் வரைக்கும் ஃபுல்லா கவர் பண்ணிட்டு அண்ட் பேலன்ஸ்க்கு மட்டும் பேட்ச் ஒர்க் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஸ்டைல், லென்த் ஃபோல்டிங்ல கிளாத்தோடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் இது ஒரு ஸ்டைல். பட் எனக்கு 3/4 ஸ்லீவ் வேணும்னா நீங்க இந்த ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு சாரீல இது 41 இன்ச் சைஸ் ஆஃப் பாடிஸ்க்கு நான் கிளாத் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் உங்களுக்கு இந்த ஏரியால தான் ஸ்லீவ் உடைய லென்த்தே டிசைட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ 3/4 வரைக்கும் நீங்க இந்த ஸ்லீவ் உடைய லென்த் 3/4 வரைக்கும் நீங்க யூஸ் பண்ண முடியும் இந்த ஃபேப்ரிக்ல. ஓகேங்களா? 41 இன்ச் சைஸ் ஆஃப் பாடிஸ்க்கு அண்ட் 46 இன்ச் வித் ஆஃப் ஃபேப்ரிக்ல நீங்க 3/4 ஸ்லீவே கொண்டு வர முடியும். ஓகே, இப்போ வித் வைஸ் ஃபோல்டிங்கா பார்ப்போம். இப்போ கிளைண்ட்ஸ் உங்களுக்கு என்ன மாதிரி கேக்குறாங்க அப்படின்றத பொறுத்து தான் நீங்க கிளாத்தோட ஃபோல்டிங் கூட அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? பார்டர்ஸ் ஸ்லீவ்லயும் வேணும், பேக்லயும் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னா நம்மளால அப்படி அரேஞ்ச் பண்ணி ஸ்டிச் பண்ண முடியுமா? ஃபர்ஸ்ட் கிளாத்தோட ஃபோல்டிங்ல நீங்க கவனிச்சு பார்க்கணும். ஓகேவா? இப்போ நான் வித் வைஸ் ஃபோல்டிங்ல அப்ளை பண்றேன். அண்ட் 2 ரா எட்ஜஸையுமே சேமா அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. பார்டர்ஸ் டு பார்டர்ஸ் மேட்சிங்கா இருக்கட்டும். ஓகே, அண்ட் அதர் சைடு ஆல்சோ சேமா இருக்கா அப்படின்னு கவனிச்ச பிறகு இங்க க்ரீசஸ்லாம் மூவ் பண்ணிடுங்க. ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் நான் ஸ்லீவ் எடுத்துக்கலாமா? ஹெம்லைன்ல 0.5 இன்ச் சீம் அலவன்ஸ் லீவ் பண்ணுங்க. அண்ட் சைட்ல உங்களுக்கு 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ் வேணும் இல்லையா? ஸோ 1.5 இருக்கா? இந்த கிளாத் இது வரைக்கும் இருக்கு. ஓகே, எஸ். இப்போ பெர்ஃபெக்டா ஹெம்லைன்ல 0.5 இருக்க மாதிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இங்க ஒரு மார்க்கிங் பண்ணிடுங்க 1.5 இன்ச் வித்துக்கு. ஓகே, அண்ட் ஹெம்லைன்ல 0.5 இன்ச் சீம் அலவன்ஸ் இருக்கணும். ஓகேவா? அண்ட் பார்டர்ஸ் ஈவனா பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லீவை அரேஞ்ச் பண்ணிடலாம். So side seam 1.5, armhole 0.5 and hemline 0.5. Yeah. So இது ஸ்லீவ் உடைய ஸ்பேஸ். அண்ட் பேக்லயும் எனக்கு பார்டர்ஸ் இங்க வேணும் அப்படின்னு ப்ரிஃபர் பண்றாங்க. ஸோ அப்ப நான் என்ன பண்றேன், ஒரு 0.5 இன்ச் சீம் அலவன்ஸ் சென்டர் பேக் ஓப்பனிங்காக எடுத்துக்கிறேன். ஓகே, சரி. 0.5 இன்ச் சீம் அலவன்ஸ் எனக்கு 2 கிளாத்லயுமே இருக்கா. ஓகேங்களா? ஸோ நான் ரேண்டமா ஒரு லைன் ட்ராப் பண்ணேன். அந்த லைனுக்கு பக்கத்துல ஒரு 0.5 இன்ச் சீம் அலவன்ஸ் எடுத்துக்கிட்டேன். அண்ட் ஹெம்லைன்லயும் 0.5 இன்ச் சீம் அலவன்ஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு கைட்லைன் ட்ரா பண்ணுங்க. ஓகே, and 0.5 inch seam allowance இருக்கு.
ஸோ பார்டர்ஸ் ஈவனா வர மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். நான் இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சீம் அலவன்ஸ் டிரா பண்ணிட்டு அதுக்கு பிறகுதான் கிளாத் கட்டிங்கே கொண்டு போறேன். இங்க பாருங்க, இங்க 1.5 இருக்கு, இதுக்கும் 1.5 இருக்கு. சோ ரெண்டுமே ரெண்டு சைட்லயுமே நமக்கு 1.5 இன்ச்சஸ் இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி சீம் அலவன்ஸ் டிரா பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் கிளாத் கட்டிங் குண்டான அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்ன பார்ட்? ஃப்ரண்ட். ஸோ பேக் வந்து ஓப்பனிங் கொடுக்குறேன் அப்படின்னா ஃப்ரண்ட் சென்டர் ஃப்ரண்ட்டும் வெயிஸ்ட் பேண்டும் உங்களுக்கு சென்டர்ல ஃபோல்டிங்ல வரணும். ஓகேங்களா? அப்போ சென்டர் ஃப்ரண்ட் ஆன் ஃபோல்டு. ஓகே. ஸோ கிளாத் அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல எக்ஸாக்ட் ஃபோல்டிங்க நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஈஸி இருக்கக்கூடாது. பஸ்ட் பாயிண்ட். சோ இந்த பிரின்சஸ் லைனுக்கு உண்டான ஷேப்பிங்க நீங்க எப்படி கொண்டு வரலாம்? இங்க 0.5 இன்ச் சீம் அலவன்ஸ், இங்க 0.5, இங்க 1.5 வர மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணா போதும். சோ இங்க 0.5, இங்க 0.5 and இங்க 0.5. Okay. And next thing, center front on fold. So center front on fold, side seam 1.5 inch seam allowance and hemline 0.5 inch seam allowance. So center front, waistband on fold. So fold area la center front gavanama place பண்ணுங்க and bust point under side seam 1.5. So this is the width of the fabricல நம்ம cloth ஓடி folding எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு டீச் பண்ணிருக்கேன். I hope you understand. So then I will go to side marking 1.5 inch seam allowance. Sleeve la first side seam draw பண்ணி காமிக்கிறேன். And armhole 0.5 inch sequence. So உங்களுக்கு as usual marking தான் இது எல்லாமே. ஒரு cloth arrangements எப்படி அப்ளை பண்ணிட்டு நீங்க ஸ்லீவை டிரா பண்ணணும் and other parts எல்லாம் எப்படி கொண்டு வரணுங்கிறது தான் இங்க நான் டீச் பண்ணியிருக்கேன். சென்டர் ஃப்ரண்ட் ஆன் ஃபோல்டுல இருக்கணும், வேஸ்ட் பேண்டுக்கும் அண்ட் ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும். ஓகேங்களா? நெக் லைன் பார்ட் வருது இல்லையா? ஸோ இதுதான். இப்போ பேக்கோடைய நெக் வித் இது எல்லாமே உங்களுடைய போட் நெக் அப்படின்றதுனால இது ஈஸியா மூவே ஆகாது. ஓகேங்களா? ஸோ அதனால நீங்க தைரியமாவே இதை எடுத்துட்டு போகலாம். 0.5 inches seam allowance. எக்ஸாக்ட்டா நீங்க இந்த மாதிரி டிரா பண்ணி கொண்டு போலாம். ஓகே. அண்ட் சென்டர்லயும் நீங்க 0.5 inches seam allowance எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த ஷேப்பை அக்யூரேட்டா அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே. and armhole curve. ஸோ லைட்ரா பக்கம் இருக்கிறதால உங்களுக்கு சூவிங் ப்ராசஸ் ஈஸியா தான் இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, கம்ஃபர்ட் ஜோன் தான். பட் அயனிங் மட்டும் மெயின் மெட்டீரியலை ஃபர்ஸ்ட் தனியா இருக்கும் போது அயன் பண்ணிடுங்க.
ஆஃப்டர் தட் லைக்ரா பக்கரம் ராங் சைட்ல பிளேஸ் பண்ணிட்டு நல்லா ஸ்டிஃபா அயர்ன் பண்ணுங்க. சுருக்கம் வரக்கூடாதுங்கிறது தான் இதுல இம்பார்ட்டன்டே. ஸோ wrinkles இருக்கும் போது நீங்க லைக்ரா பக்கரமா அயர்ன் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு அந்த wrinkles அப்படியே தான் இருக்கும். So shoulderல 0.5 inch seam allowance and neckline as usual 0.5. Neckline. Okay. And princess line. And இங்கேயும் 0.5 inch seam allowance எப்படி எடுக்கிறேன்றத பாருங்க. நல்ல curve எடுத்துக்கோங்க. Okay. So side seam 1.5. Waistline 0.5. Side seam 1.5. Waistline, waistband ஓடிய waistline. Okay. So இதுவுமே உங்களுக்கு 0.5 இங்க. So cloth cutting, cloth ஓடிய marking over. Next mark பண்ண அந்த linesலயே நம்ம கட் பண்ணி எடுக்கணும். And back neck widthும் front neck widthும் இந்த widthும் பாத்தீங்கன்னா boat neck ஓடிய wide இருக்கு இல்லையா, ஸோ அதனால எந்த மூவ்மெண்ட்டும் ஆகாது. ஸோ உங்களுக்கு பேக் நெக் டெப்த் இங்க எவ்வளவு கொடுத்துருக்கோமோ அது அப்படியே இங்க வரும். நம்ம வந்து இங்க சென்டர்ல சீம் அலவன்ஸே கொடுத்தாலும் இது வந்து அலைன்மெண்ட் மூவ் ஆகாது, அழகா அதுவே வந்து பிளேஸ் ஆகி இருக்கும். அதுதான் வைட் அண்ட் டீப் நெக் உடைய நெக் வித்துக்கும் போட் நெக் வித்துக்கும் உள்ள டிஃபரன்ஸே. ஸோ அது வைட் அண்ட் டீப் நெக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அலைன்மெண்ட் நம்ம செட் பண்ணணும் கரெக்டா ப்ராப்பரா, பட் இது ப்ராப்பரா அதுவே செட் ஆகி இருக்கும். ஸோ பேக்குக்கு எவ்வளவு வேணுமோ அது கரெக்டா இருக்கும், ஃப்ரண்ட்டுக்கு எவ்வளவு நெக் வித் வேணுமோ அது கரெக்டா இருக்கும். நீங்க ஜஸ்ட் கிளாத்தை ஃபோல்ட் பண்ணிட்டு அந்த ஃப்ரண்டோடைய பார்ட்டை கரெக்டா சென்டர் ஃப்ரண்ட் ஆன் ஃபோல்டுல வச்சிங்கன்னா உங்களுடைய நேச்சுரல் நெக் வித் என்னவோ அது அப்படியே இருக்கும். ஓகேங்களா? ஸோ டிராஃப்ட்ல என்ன நெக் வித் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் அது அப்படியே நீங்க இந்த ஷோல்டர் பாயிண்டோடைய நெக் வித்ல கவனிச்சு பாத்தீங்கன்னா சேமா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம அலைன்மெண்ட் சரி பண்ணணும் செட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஓகே, ஸோ மார்க் பண்ண அந்த லைன்ஸ்லயே நம்ம இப்போ கிளாத் கட்டிங் கொண்டு போகலாம். உண்டான ஐடென்டிஃபைட் நாட்சஸ் பாருங்க. ஓகே, வெரி நீட் கிளாத் கட்டிங் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? மெயின் ஃபேப்ரிக்ல போட் நெக் வித் பேட்டர்ன் நெக் லைன்னா எல்போ ஸ்லீவ், ஸோ ஆர்ம் ஹோல் பிரின்சஸ் லைன் வித் வெயிஸ்ட் பேண்ட் உண்டான பிளவுஸ் கிளாத் கட்டிங் ஓவர்
அதாவது மெயின் ஃபேப்ரிக் மட்டும் கிளாத் கட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதே மாதிரி இதே மெட்டீரியல் இதே ஃபேப்ரிக்கை வச்சு நீங்க காட்டன் லைனிங்கையும் ஸ்டிச் பண்ணி கட் பண்ணி கொண்டு வரலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம காட்டன் லைனிங் தான் கட் பண்ண போறோம். இப்போ பேக்ல நமக்கு எக்ஸ்டென்ஷன் பீஸ் கட் பண்ணணும் இல்லையா? ஸோ பேக் உடைய ஓப்பனிங் சென்டர் பேக் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க, 5.5. ஸோ 0.5 எக்ஸ்ட்ராவா எடுங்க, அப் அண்ட் டவுன். ஸோ 6.5 inches லென்த் அண்ட் 2.5 inches width. இது எக்ஸ்டென்ஷன் ஃபார் ஐஸ் ஸ்டிச் பண்றதுக்காக நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ 6.5 நமக்கு தேவை. and 2.5 inch width. Okay, so இந்த ஸ்ட்ரிப் நம்ம எதுக்காக கட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஐஸ் ஸ்டிச் பண்றதுக்காக கட் பண்ணிக்கிறோம். எக்ஸ்டென்ஷன் பீஸ்ன்னு சொல்லுவாங்க இத. ஓகே, so only one piece enough. So இதுதான் மார்க்கிங் 6.5. Okay, and இது வந்து மெயின் ஃபேப்ரிக்கே நான் சூஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அண்ட் இந்த பிளேஸ்ல லூப் அண்ட் பட்டன்ஸ் பிளேஸ் பண்றோம். ஸோ அதனால ஒரு 3 inches வித் லென்த், 1.5 inch வித் கிராஸ் பீசஸா எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு கிராஸ் பீசஸ் ஈஸியா டர்ன் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ காட்டன் லைனிங்ல நான் செல்வேஜ் டு செல்வேஜ் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். அப்ப இது என்ன ஃபோல்டிங்கா இருக்கும்? சைட்ல மேக் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இது லென்த் வைஸ் ஃபோல்டிங்ல நான் இதை அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ வித் வைஸ் ஃபோல்டிங்னா உங்களுக்கு செல்வேஜ் ரைட் அண்ட் லெஃப்ட்ல இருக்கணும். ஓகேங்களா? அது வித் வைஸ் ஃபோல்டிங் லைனிங்க்கு. ஸோ இப்போ இதை நான் லென்த் வைஸ் ஃபோல்டிங்ல அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ லென்த் வைஸ் ஃபோல்டிங்ல அப்ளை பண்ணிட்டு சென்டர் பேக் வந்து 0.5 inch சீம் அலவன்ஸ் கொடுத்து மெயின் ஃபேப்ரிக் எப்படி கிளாத் கட்டிங் என்ன சீம் அலவன்ஸ் கொடுத்தோமோ சேம் ப்ராசஸ் தான் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் உண்டானது அண்ட் பஸ் பாயிண்ட் உண்டானது. ஓகேங்களா? ஸோ மார்க் பண்ண அந்த லைன்லயே நம்ம கட் பண்ணி கொண்டு வரோம். ஓகே, சென்டர் பேக் 0.5 inch சீம் அலவன்ஸ். இந்த சென்டரை நீங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பார்ட்ஸா பிரியணும் இல்லையா? ஓகே, அண்ட் இங்க நெக் லைன் 0.5 inch சீம் அலவன்ஸ்ல கட் பண்றேன். shoulder 0.5. So curve draw பண்ணிட்டு கூட கட் பண்ணுங்க. ஓகே, and armhole curve. So இதே மாதிரி தான் அதர் பார்ட்ஸ் எல்லாமே draw பண்ண அந்த லைன்லயே கட் பண்ணுங்க. அண்ட் மெயின் மெட்டீரியலை விட லைனிங்ல ஹெம்லைன் 0.5 inch ரெடியூஸா தான் இருக்கணும். ஓகேங்களா? அங்க 0.5 inch சீம் அலவன்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா இந்த லைனிங்ல 0.5 inch சீம் அலவன்ஸ் எடுக்காதீங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னா நம்ம வியர் பண்ணிருக்கும் போது ஸ்லீவ் வந்து லைனிங் வெளியில வர மாதிரி இருக்கும். ஸோ மெயின் மெட்டீரியல் உள்ள டிராவல் ஆயிடும்.
நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணா ஓகேங்களா. ஸோ மெயின் மெட்டீரியல்ல லைனிங்கை டாமினேட் பண்ணாம இருக்கணும்னா மெயின் மெட்டீரியலை விட ஸ்லீவோடைய லைனிங்ல 0.5 இன்ச் சீம் அலவன்ஸ் ரெடியூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ வேஸ்ட் பேண்ட் சேம் சென்டர் ஃப்ரண்ட் ஆன் ஃபோல்டுல இருக்கணும். சைட் சீம் 1.5. ஓகே. And next thing, இப்போ நம்ம எடுக்க போறது bias pieces 1.5 inch straight pieces. Front and back waistline stitch பண்றதுக்காக நம்ம straight piece எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஃப்ரண்ட் ஓடைய waistline stitch பண்றதுக்காகவும் பேக் ஓடைய waistline stitch பண்றதுக்காகவும் இதோடைய லென்த் எவ்வளோன்னு டிசைட் பண்ணி மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ 10.5னா இங்க நீங்க 10.5 நீங்க எடுத்துக்கலாம். ஓகேவா. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து 1.5 இன்ச் வித்துல ஸ்ட்ரெயிட் பீசஸா எடுங்க. நோ கிராஸ் பீஸ். ஓகே. ஓகே. ஃபுல் கிளாத் கட்டிங் ஓவர். நம்ம ஊக்க நை ஸ்டிச் பண்றதுக்கு ஊக்குக்கு ஸ்டிச் பண்ண 1.5 இன்ச் ஸ்ட்ரெயிட் பீஸ் எடுத்திருக்கேன். அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வேஸ்ட் லைன் ஸ்டிச் பண்ண 1.5 இன்ச் ஸ்ட்ரெயிட் பீஸ் எடுத்திருக்கேன். 1.5 இன்ச் வித் அண்ட் ஸ்ட்ரெயிட் பீஸ். ஓகே. ஸோ ஸ்லீவ்க்கு உண்டான கிளாத் கட்டிங் ஃபர்ஸ்ட் லைன் அண்ட் பேக் போர்ஷன், வேஸ்ட் பேண்ட், ஃப்ரண்ட் பார்ட். ஓகே. So fully cloth cutting over. Next நம்ம sewing la பார்ப்போம். Bye bye.